உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷனம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497423. சங்கல்பம் செய்ய poojaHomam.org. நமசிவாய. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதன ஆன்மீகத்துக்கு ஜாதிக்காயை பற்றி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். நம்ம சேனலில் வந்து அதிகமாகவே நம்ம வந்து ஜாதிக்காயை பற்றி பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஜாதிக்காயை வந்து எந்த அளவுக்கு லக்கை என்ஹான்ஸ் பண்ணணும், அதேமாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களாம் அதை லாக்கெட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம் இல்லையா. அதில் வந்து ஒரு யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமோ 10 நாளோ ஒரு வாரம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 23,000 நபர்களுக்கு நிலையை பார்த்துருக்காங்க. இப்போது இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனலில் உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்னொரு விஷயம் அதில் கொடுத்தது கிடையாது. இது வேறு விஷயம். ஜாதிக்காயை நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா இந்த சீரகத்தை சோம்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீரில் போடக்கூடிய ஒரு முறை போட்டிருந்தோம். அது வந்து இன்னி வரைக்குமே கடைபிடித்து கொண்டிருப்பவர்கள் ஏராளமான பேர். நீங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தினை சொல்லி கரெக்டாக நம்ம 7 நாள் செஞ்சால் போகிறோம். நீங்கள் 7 days செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டது அதோடைய எனர்ஜி லெவல்ஸ் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க, அல்லது எனர்ஜி லெவல்ஸ் குறைந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்திருக்கீங்க என்றால் அதை நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இதே மாதிரி இன்னொரு தடவை நீங்கள் திரும்பவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பழசை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து ஏதாவது ஒரு பீரோலையோ ஜுவல்லரி வைக்கிற இடத்துலையோ ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கிற இடத்துலையோ வச்சிடலாம். அவ்வளோ சீக்கிரம் அதோடைய எனர்ஜிஸ் குறையாது. ஆனால் நம்மளுமே ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொன்று நிறைய பண்ணி ஒவ்வொரு இடத்துல வைக்கிறது நல்லது தானே. அது மாதிரி பண்ணால் பண்ணணும். டெய்லி ஒரு 7 daysங்கிறது கன்சிக்யூட்டிவாக பண்ணணும். அட் அ டைமில் ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்து தான் பண்ணணும். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து முக்கியமாக பெண்கள் அவங்க வந்து சுவாமி மாடத்திற்கு போகக்கூடிய சமயங்களில் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது சுவாமி மாடத்தில் ஒரு விஷயம் பண்ணணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து கர்ப்பிணிகளாகட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயம்னா வேறு வாட் எவர் இட் இஸ், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பொதுவாகவே ஜாதிக்காய் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தாந்திரிக விஷயங்களிலும் சரி, மாந்திரிக விஷயங்களிலும் சரி, ஆயுர்வேதத்திலையும் சரி, சித்த மருத்துவத்திலையுமே சரி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விஷயம். ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. நம்ம சேனலில் நம்ம அது ஏற்கனவே போட்டிருக்கோம். நம்ம ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பற்றி நல்லாவே நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஜாதிக்காயை இப்போ இன்னுமே கூட வந்து ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த லாட்ரி டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கும்போது அதுக்காக அது ஒரு லக்கி சாமாக எடுத்துகிட்டு போவாங்களாம். நாம் வந்து பண்ண போகிறது வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமியோடைய ஒரு முக்கியமான மந்திரம் இருக்குது. அதை வச்சு ஜாதிக்காயை சார்ஜ் பண்ணி பகல் வேளையில் இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வைக்க போகிறோம். இப்படி வந்து என்ன பண்ணுறோம்னா ஈவினிங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அதை நம்ம எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு சிகப்பு கலர் துணி மாதிரி வச்சுக்கணும். அதுக்குன்னு தனியாக அது ஒரு சின்ன துணியாக இருந்ததுன்னா கர்ச்சீஃபில் பாதி இருந்தால் போதும். அதை தொடச்சிட்டு நம்ம மகாலட்சுமியோடைய பாதத்திலே கொண்டு போய் வைத்து விட வேண்டியது. அவ்வளோதான், சிம்பிளாக அது மாதிரி வச்சுட்டு நமஸ்கரித்து விட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து செல்வளம், அதிர்ஷ்டம், ஸ்வர்ண அதிர்ஷ்டம், தட் இஸ் கோல்டுக்காக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சொத்து, பூமி அதிர்ஷ்டம், இந்த மாதிரியாக எல்லாவித அதிர்ஷ்டத்தையும் நீ கொடு அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அது மெயினாக நமக்கு வேண்டியது நமக்கு மன நிம்மதி, தூக்கம், பிள்ளைங்க, குடும்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எப்போவுமே சொல்ல தான் போகிறோம். அதை தவிர இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம தூங்க போயிட வேண்டியது. அடுத்த நாள் திரும்ப அதையே வந்து எடுத்துகிட்டு காலையில் நம்ம குளித்த உடனே சுவாமி மாடத்துலேருந்து அதை எடுத்துகிட்டு அகைன் வந்து இந்த மந்த்ராவை வச்சுட்டு சுவாமிக்கிட்டே நின்று 7 தடவை நம்ம வந்து சார்ஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் சுவாமி காலடியில் வச்சு அதை எடுத்துகிட்டு சார்ஜ் பண்ணி தான் நீங்கள் நீரில் போடணும். அன்றைக்கி நைட் நீங்கள் அகைன் தொடச்சி வச்சுடுறீங்க சுவாமிக்கிட்ட. அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க. இது செய்யும்பொழுது வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கு இந்த ஒரு விஷயம் செய்கிறோம்ல, அப்போ சின்னதாக ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைக்கிறது, அதே மாதிரி ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறது, ஏதாவது ஒரு மலர் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது 3 விஷயம் மட்டுமல்லாது கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து அவங்களுடைய நெத்தி பொட்டில் வைக்கிறது அப்படின்ற 4 விஷயங்களும் பண்ணிவிட்டு கடைசியாக நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு 2 திராட்சையாவது அல்லது வந்து பார்த்தோம்னா முந்திரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிவிட்டு இந்த ஒரு 5 விஷயங்களையும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதாவது பூ, புஷ்பம் வைக்கிறது, நமக்கு வந்து அவங்க நெத்தியில் பொட்டு வைக்கிறது அப்படின்றது, ஊதுவத்தி வைக்கிறது, அவங்களுக்கு தீபம் ஏற்றி வைக்கிறது, அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த நைவேத்தியம், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செஞ்சுறது. நீர் வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அவ்வளோதான். இந்த 5 விஷயமும் செஞ்சிட்டிங்கன்னா டெய்லி ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓம் தன தானிய கரியை நமக என்கிற மந்திரத்தினை
ஒரு 108 முறை சொல்ல வேண்டியது. தாயார்கிட்ட நின்றுட்டு ஒரு 108 முறை சொல்ல வேண்டியது. ஊதுவத்தி கொளுத்து வைங்கன்னு வேறு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஊதுவத்தி என்ன ஊதுவத்தி கொளுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நீங்கள் ஆல்ரெடி நம்மளுடைய தனாகர்ஷண ஊதுவத்தி நம்மளோட பூஜா ப்ராடக்ட்லேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொளுத்து வைக்கலாம். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். இல்லை உங்ககிட்டயே வந்து பன்னீர் ஊதுவத்தி, மல்லி ஊதுவத்தி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் கொளுத்து வைக்கலாம். அதெல்லாம் வந்து கெமிக்கலாக இருக்கும். நாம் வந்து இப்போ வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூலிகைகள் சார்ந்தது, பியூர் எசென்ஷியல் ஆயில்ஸ் போட்டு பண்ணுறது. எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒரே ஒரு ஊதுவத்தி ஏற்றிருந்தனாலும் போகும். அது இந்த ஓம் தனதானேகரியே நமக, ஓம் தனதானேகரியே நமக, ஓம் தனதானேகரியே நமன்னு ஒரு 108 டைம்ஸ் 108 டைம்ஸ் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நேராக சுத்தமான நீரில் கொண்டு போய் போட வேண்டியது. அது எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் தென்கிழக்கு பகுதியிலே ஒரு கிளாஸ் பவுலோ, நம்ம வந்து வீட்டில் யூஸ்வலாக நம்ம வந்து சமையலுக்கு எடுக்கிற பாத்திரமாக இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து சரியாகாது. ஏதாவது ஒரு கிளாஸ் பவுல் அல்லது ஒரு கண்ணாடி டம்ளர், அந்த டம்ளர் இருந்ததுனாலும் போகும். சுத்தமான நீரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். 108 முறை சொல்லியாச்சு. அகைன் வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு அதை அப்படியே ஒரு மூடி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க. நைட் ஆனால் அதை எடுத்துகிட்டு அந்த நீரை எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டில் எல்லாத்தையும் கழுவுறதுக்கு, அதாவது வீட்டில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம்ல, அதுக்கு வச்சுக்கலாம். வீட்டில் நம்ம வந்து மாப் பண்ணுறதுக்கு வைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். நைட்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். வீட்டு தலைவாசலில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். நம்மளுடைய செடிகள் எதாவது இருந்ததுன்னா அதிலெல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். கொஞ்சோண்டு எடுத்து நம்மளுடைய பெட்டில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்து நம்மளுடைய பீரோ அந்த மாதிரியான இடத்துலலாம் பண்ணி விடலாம். இது எல்லாமே இந்த மாதிரியான பண்ணுறது எல்லாமே அதிகப்படியாக நமக்கு வந்து செல்வ வளத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். அது தனியாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு 7 days முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கடைசி நாள் இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஆரத்தி பெருசாக தாயாருக்கு ஒரு ஆரத்தி காட்டிட வேண்டியது. ஆரத்தி காட்டிட்டு அதை எடுத்து நம்ம வந்து பேக்கெட்டில் வச்சு, உங்களுக்கு நீங்கள் வெளியில் அதிகமாக போகிறீங்க, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அதிர்ஷ்டங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய செல்வ வளம் சார்ந்த விஷயங்கள் வேண்டி இருக்குது அப்படின்னா இருந்ததுன்னா அதுக்காக நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பான முறையில் இரவு வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு, ஜஸ்ட் ஒரு வாட்டரோ அல்லது பன்னீரோ, ஏன்னா நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம இவ்வளோ நாள் பண்ணின இந்த ஒரு 108 நம்ம வந்து பண்ணிவிட்டு, ஜென்ரலாகவே இது வந்து இந்த ஒரு மந்திரத்துக்கு ஈஸியாக இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த எனர்ஜைஸ் ஆகிடும். ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் உருண்டையாக இருக்கும் ஜாதிக்காய். அதை நீங்கள் வந்து ஈஸியாக ஆகிடும். ஆனால் நம்ம வெளியில் அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வர்றதுனால அது குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் பன்னீராவது அல்லது கங்கா ஜலமாவது எடுத்து லைட்டாக அதில் மேலே போட்டுட்டு திரும்பியும் தொடச்சி அப்படியே நம்ம தாயார் காலில் வச்சுட்டு காலையில் எழுந்து போகும்போது எடுத்துகிட்டு போக வேண்டியது. திரும்பவும் நம்ம வந்து மந்திரம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சொல்கிறதுனால தப்பும் இல்லை. 7 daysங்கிறது மினிமம். ஃபுல்லி சார்ஜ்டு அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு இதுக்கு வந்து 7 days ஆகும். இந்த 7 daysமே வாட்டரை நீங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமும் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட், பெருசாக நமக்கு செலவே கிடையாது. அது மாதிரியான ஒரு மெத்தட், ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பான முறையிலே ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன மாற்றம் வருகிறது, என்னென்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வந்திருக்கிறது, என்னென்ன மாதிரியான செல்வம் அதிகரித்தது அப்படின்றது, இதனால் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு தோணும் இல்லையா? நான் எங்கள் தாயார்கிட்ட வழிபட்டேன், அதனால் எனக்கு கண்டிப்பான முறையில் கிடச்சிருச்சு அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா அது வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். நமசிவாய. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷணம். 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497423. சங்கல்பம் செய்ய poojaHomam.org.